மிதுனம். முன்னேற ஒரே வழி இதுதான். அது என்ன வழி? தம்ப்நெயில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பற்றின விஷயத்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பற்றின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது, கால்ஸ் பண்ணாதீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியல, கால்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற கால்ஸ் எதுவுமே எனக்கு வராது, என்னால் பிக் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் இல்லை, அப்ராடில் இருக்கிறனால வாட்ஸ்அப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மிதுனம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். மிதுனம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா 2 சுபகிரகம் லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் உங்கள் ராசி மேலே இருந்துச்சு இல்லையா? குரு ஆல்ரெடி இருக்கு, சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ராசி நல்ல நிலையில இருந்தது. மனசு, ராசி வந்து உங்கள் மனசை குறிக்கக்கூடிய விஷயம். மனசு ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலையில இருந்துச்சு, நல்ல முடிவெடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆகஸ்ட் மந்த் இருந்திருக்கும். 7வது பார்வையா, நேரத்தில் 7வது பார்வையா மாங்கல்ய ஸ்தானத்துல படுறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஃப்ரெண்ட்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸ், உங்களுடைய பார்ட்னர் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஸ்தானம். 7வது இடத்துக்கு 2 சுபகிரகத்துடைய தொடர்பு கிடைச்சனால லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப நல்ல பலன்களே நடந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாசமும் அது கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை ஸ்டில் 7வது இடத்துல விழுகிறதுனால நல்ல நிலைமையிலே இருக்கும். உங்களுடைய காதல், திருமண வாழ்க்கை எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்களையும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் கை கொடுக்கும். சுக்கிரன் வந்து உங்க ராசி மேல இருந்து 2வது இடத்துக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகி போகுது. கடகம் ராசி மேல வருது. உங்களுடைய ராசிக்கு அது 2வது இடம். ஸோ குடும்பம் விஷயங்கள்ல, குடும்பம் சார்ந்த விஷயங்கள நல்ல நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி சூரியன். தன்னம்பிக்கை, தலைமை பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன் ஆட்சி ஆகிறதுனால முயற்சி மூலமா உங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க முயற்சி பண்றது கண்டிப்பா சக்சஸ்ல தான் போய் முடியும். லீடர்ஷிப்பு, அப்ரிசியேஷன், ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். சூரியன் ஆட்சி ஆகிறதுனால முயற்சிகள் பலிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும். இளைய சகோதரன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், உதவி கிடைக்கும். இளைய சகோதர உறவு உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம். இருந்தா கூட நல்ல விஷயங்கள் அப்படின்னு இருந்தா கெடுபலன்களும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அது என்ன கெடுபலன்கள் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கு அப்படிங்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் பயிற்சி ஆகல, அது இன்னொரு நாள் இருக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். சனி வந்து பயிற்சி ஆனாதான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா தொழில டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அது அப்படியே தான் இருக்கும், எந்த சுப தொடர்பும் இல்லை. குருவுடைய வீட்டுல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னா, தொழில சில சிக்கல்கள் இருக்கும். வேலை செய்யற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களால சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்க. இந்த சனி வந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த தொல்லைகள் இருக்கிறத நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. 9வது இடம் பூர்வீகம். பூர்வீகம் வந்து கெடுது ராகுவோடைய இருப்புனால. இருந்தா கூட குருவுடைய பார்வையினால ஓரளவுக்கு அது கட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் சகோதர காரகனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல புதனோட வீட்டுல சனியோட பார்வையில இருக்கிறதுனால சகோதர உறவு ஓரளவுக்கு 3வது இளைய சகோதர உறவு நல்லா இருக்கும். ஆனா சகோதர உறவு காரக கெடுதல்கள் இருக்கும், ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும். இதை கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொன்னீங்க இப்ப இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயுடைய காரகத்துவமான சகோதர உறவு கெடும் சனியுடைய பார்வையினால. செவ்வாய் பலவீனமாகுது. உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதி பலவீனமாகுது. மூத்த சகோதரனுடைய உறவு கண்டிப்பா கெடும். 11வது அதிபதியும் பலவீனமாகுது. காரகத்துவம் செவ்வாயுடைய காரகத்துவம் கெடுது சனியுடைய பார்வையினால. இளைய சகோதர உறவு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தைரியம், வீரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப கெடும். இன்னும் புரியாத பய உணர்வு இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நீங்க கன்சல்டிங் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்க ஸ்டில் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பூர்வீகம் சம்பந்தமான சொத்து தகராறுலாம் இருக்கும் இல்லையா? ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த தொல்லைகள் இருந்துட்டே தான் இருக்கும்.
பூர்வீக சொத்து விஷயம், வில்லங்கமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறுகள் இதெல்லாமே ராகுவோடைய இருப்புனால உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ராகு பயிற்சி ஆகுற வரைக்கும் இதெல்லாம் இருக்கிறத நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4வது இடம் வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 4வது இடத்துல செவ்வாய் வருது. 4வது இடத்துக்கு சனியுடைய பார்வை ஏற்கனவே இருக்கு. 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு. அதனால வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு செலவுகள் இருந்துட்டே இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய்க்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாயுடைய உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதெல்லாம் இருக்கும். ஆனா 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா புதன் உங்களுடைய ராசிநாதன், 4வது அதிபதியும் கூட ஆட்சி ஆகுறதுனால சில நன்மைகள் இருக்கும். வீடு, வாகனம், கல்வி, தாய் மாதிரியான விஷயங்கள்ல நன்மைகள் இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் 20 நாள் ஒரு மந்தமான நிலை இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. சந்திராஷ்டமம் கூட பெரிய தொந்தரவுகள் எதுவுமே கொடுக்காது. உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ நடக்கல இல்லையா? உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. 2021 20லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் உங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டம சனி போயிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனையோ பெரிய அளவுல பாதிப்போ எதுவுமே இப்ப இருக்காது. என்னதான் இருந்தாலும் ராசி மேல குரு இருக்கு, ஒரு சுப கிரகம். குரு முதன்மை சுபர் ராசி மேல இருக்கிறது பெரிய லக்கு, பெரிய அட்வான்டேஜ். மனசு ஒரு நல்ல நிலையில இருக்கும். ராசிநாதனான புதனும் ஆட்சி ஆகுறதுனால இந்த செப்டம்பர் மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. தொழில்ல சில மந்த நிலைகள் இருக்கும். சின்ன சின்ன தொழில் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. குரு உங்க ராசி மேல இருந்து 5, 9, 7வது இடத்த பாக்குறது பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம், எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நல்ல மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். உங்களை மாதிரி மிதுனம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது பொது பலன் தான். ஆனா உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராசி பலன் ராசியை தாண்டி எதுவுமே தெரியல. லக்னம்னு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மேடம், எதுவுமே எனக்கு நடக்கல, எனக்கு எப்பயுமே கஷ்டம்தான், இது தீராத கஷ்டம், இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ராசி பலன்ல சொல்ற எதுவுமே மேட்ச் ஆகல. நல்ல யோக தசை தான் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ராசிக்குள்ள ஜோதிடத்தை அடக்க முடியாது. ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.